உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 26/3/2026 இன்றைய நாள் வியாழக்கிழமை, பங்குனி மாதத்திலே 12ஆம் நாள். இன்றைக்கு அஷ்டமி அப்படிங்கிற திதி மத்தியானம் 2:56 வரைக்கும் இருக்கும். பின்பு நவமி திதி வந்துடும். திருவாதிரை என்கிற நட்சத்திரம் சாயங்காலம் 7:05 வரைக்கும் இருக்கும். பின்பு புனர்பூச நட்சத்திரம் வந்துவிடும். வளர்ச்சி அப்படிங்கிறது குருவை நம்பி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுலேயே அந்த அஷ்டமி திதியும் போது, இன்னைக்கு அசோக அஷ்டமின்னு பேரு, இந்த குருவோடு சேர்ந்த அஷ்டமி. அதுவும் இன்னைக்கு புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதுனால அசோக அஷ்டமின்னு பேரு. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பெண்கள்லாம் மருதாணி இட்டுக்கிறது நல்லது. சீத்தை ராமன் வழிபாடு செய்வது நல்லது. அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி, அசோக அஷ்டமி திதியில நினைத்த காரியங்கள், இந்த கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க இல்லையா, கல்யாணம் ஆகி புருஷன் விட்டு போயிட்டான், குடும்பத்தை விட்டு நான் வெளியில் நிற்கிறேன் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி திதியின் விரதம் இருப்பதனாலே இவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு தெற்கு பக்கம் சூலம் தைலம் பரிகாரமாகவும் உண்டு. 10:11 நல்ல நேரம், காலையிலே 6:30-7:30 சாயங்கால வேளையில் நல்ல நேரம். ராகு காலம் 1:30-3, யமகண்டம் 6:07, குளிகை நேரம் 9:10. மீன லக்னத்திலே 2 நாழி 41 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன், அனுஷம் மற்றும் கேட்டை என்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், 6:16 சூரிய உதயம். இதுதான் இன்னைக்கு எஃபெக்ட். சோபனம் என்கிற நாமயோகம், பவம் என்கிற கரணம். சோபனம் அப்படிங்கிறது பூமி வாங்கிறது, விவாகம் செய்வது போன்ற காரியங்கள். அதுபோல வாசனாதி திரவியங்கள்னு சொல்லக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் வாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. ஜூஸ் சாப்பிட்டு எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்க நல்லது. புனர்பூசம் என்கிற இந்த குருவுடைய நட்சத்திரமானது பல விதத்திலும் நல்லதை கொடுக்கும். முக்கியமா அந்த பதவி ஏற்றுக்கிறது. புதுசா போய் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் சார், சப்தமி நவமி எல்லாம் வந்துடும். அன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் நவமி இருக்கு, அதனால இன்னைக்கு அதுவும் நல்லதா இருக்கு. காது குத்துறது நல்லது. புதுசா படிக்கிறதுக்கு நல்லது. குருவாரம் படிக்க ஆரம்பிச்சா நல்லது. ஏர் உழறது நல்லது. இதெல்லாம் இன்னைக்கு சக்சஸ் கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்ந்ததனாலே பணவரவு உண்டு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கஷ்டத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி திறமையிற்கு மறந்து விடாதே என்ற வார்த்தையை மனதில் வைத்து இன்னைக்கு வெற்றியை சம்பாதித்துக் கொள்வீர்கள். இன்றைய நாளில் இஷ்ட தேவதைகளை வழிபடுவதும் 28 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன்.